வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் தென்னிந்தியாவில் முதல் கோயில். இந்த மத கோயில் எனக்கு தெரிந்தவரையில் எங்கள் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வேறு இடங்களில் காணப்படலை. இது ஒரு புத்த கோயில். புத்த கோயில் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, போனதில்லை. முதல் முறையாக போகிறதுனால ரொம்ப ஆர்வத்தோடு போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்குது, இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. வழி தெரியுறதுக்காக இங்கே இதை வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் 2-3 இடங்களில் சாலைகள் பிரியுது. உலக அமைதிக்கான புத்தர் கோயில்னு போட்டிருக்கு. சங்கரன் கோயில் இன்னும் சில தகவல்கள் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. நேரே தெரியுது பாருங்கள், அதுதான் கோபுரம். இந்த கோபுரம் 120 அடி உயரமாக அமைஞ்சிருக்கு. இப்போ தார் ரோடு இல்லை, மண் ரோடு தான். 2 பக்கமும் நிறைய செடிகள், அப்புறம் பனை மரங்கள் நிற்குது. இப்போது வெயில் காலங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு மழை காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ வந்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும், பச்சை பசேன்ட்டு. இப்போ கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இருபுறங்கள்லேயும் சுவர் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலிடம் சுற்றியுமே சுவர்கள் கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கலை எல்லா இடத்துலையும். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது கோயில்களில் கட்டியிருக்கிற மணி போல் காட்சியளிக்குது. இதையுமே சுற்றி சுற்றி சுவர்கள் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அது பக்கத்திலே சின்னதாக ஒரு கோயில். இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு கோயில் மணி போல் தான் இருக்குது. அது உள்ள ஒரு சிலையும் இருக்குது. அங்கங்கே மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க நிறையா. இன்னும் கொஞ்ச நாள்கள் ஆச்சுன்னா இந்த இடம் ரொம்ப நிழலாக வெயிலுக்கு இதமாக இருக்கும். இது உள்ளே ஒரு புத்த சிலை தான் இருக்குது. இந்த ரெண்டையுமே பாருங்கள், இந்த சின்ன கோயிலும் சரி, அந்த பெரிய கோபுரமும் சரி, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. இது சின்னது, அது பெருசு, அவ்வளோதான். அப்புறம் இதில் ஒரு பெரிய கல் இருக்குது. புத்த மதத்தை பின்பற்றுறவங்களோட அதிகமாக பயன்படுத்துகிற மொழி சான்ஸ்கிரிட் தான். அது இல்லாமல் பாலியும் பயன்படுத்துவாங்க. இந்த 2 மொழியில் ஏதோ ஒரு மொழியில் தான் எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே ஒரு விளக்கு இருக்குது. அது பக்கத்தில் பூ வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதுதான் கோயில். கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரத்தடியில் ஒரு புத்தர் சிலையும் இருக்குது. கோயிலுக்கு வலது பக்கத்தில் இன்னொரு கட்டிடமும் இருக்குது. அது கோயிலில் பணிபுரிகிறவங்க தங்குற இடம். இதுதான் கோயிலோட முன்புற தோற்றம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கோயில் காட்சியளிக்குது. உள்ளே அந்த துறவியும் இந்த மாதிரி அந்த இசைக்கருவியை வாசிச்சுட்டு இருக்காங்க, மந்திரங்கள் சொல்லி. பாய் மேலே பாருங்கள், தோசைக்கல் மாதிரி சின்னதாக ஒரு இசைக்கருவி இருக்குது. அதை வச்சு நம்மளையும் அவங்களோட இசைக்க சொல்கிறாங்க, அவங்களோட தாளத்துக்கு தகுந்தாப்பில். நாம் முதலில் பார்த்த கோபுரம் பேர் அமைதி கோபுரமாக. அந்த கல் மண்டபத்து உள்ள புத்தரோட சிலையை வச்சுருக்காங்க. இப்போ மேலே ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இந்த தப்பை இசைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக இசைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 120 அடி உயர உலக அமைதி கோபுரம். நான் முதல்ல சொன்னேன், அந்த கோபுரத்தோட ஃபோட்டோ தான் இது. அதுதான் வச்சுருக்காங்க. பீஸ் வால்க்குன்னு 2023 ஒரு அமைதி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, அதோட ஃபோட்டோ. இதுபோல் அப்பப்போ நடைபெற்ற நிகழ்வுகளோட ஞாபகங்களாக இதெல்லாம் இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் காந்திஜி ஏதோ ஒரு நடைப்பயணம், அதோட ஃபோட்டோ. நாமுமையோ அந்த மந்திரம். இப்போ நம்ம கோயிலில் மேலே இருந்து சுற்றி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயிலில் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கோயில் தெரியுது. அப்புறம் நிறைய மரங்கள், அப்புறம் பெரிய கோபுரமும் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. சுற்றி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இது கோயிலோட முன்பகுதி.
இதில் தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே பாருங்கள் கல்லெல்லாம் எவ்வளோ அழகாக சேர் மாதிரி அடிக்கிருக்காங்கன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நாம் அமைதி கோபுரத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேலைகள் வந்து முழுமையாக முடியலை. இது தரைப்பகுதியிலிருந்து கொஞ்சம் உயரமாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் மேலே ஏறுறதுக்கு சுலபமாக இருக்கணும்னு மண் அடித்து போட்டிருக்காங்க. இங்கே ஒரு புத்தர் சிலை வந்தது இருக்குது. அப்புறம் நம்ம இடது பக்கத்துலேருந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பாருங்கள் கல்லுலாம் இருக்குது. பெரிய கல், தூணுக்குள்ள கல் மாதிரி இருக்குது. கம்பி, ட்ரம்மு எல்லாமே இருக்குது. ஜல்லி வேலைகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. நிறைய இல்லை, குறைய பாக்கி இருக்குது. அதுக்கான பொருட்கள் தான் இங்கே மேலே இருக்குது. கோயிலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்கிறது பார்க்க. அதுக்கு மேலே சூரியன் மறைந்த நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்தது 5 மணி அந்த மாதிரி தான் வந்தோம். இங்கே மாலை 4:30 to 6:30 வரை தான் கோயில் திறந்திருக்கும். காலையிலையும் அந்த மாதிரி 2 மணி நேரம் தான் திறந்து வச்சுருக்காங்க. இங்கே புத்தர் படுத்திருக்கிறது போல் ஒரு சிற்பம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, சங்கரங்கோயிலேருந்து புளியங்குடி போகிற சாலையில் சுமார் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தொலைவில் சங்கரங்கோயிலேருந்து வந்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கும். புளியங்குடியிலேருந்து வந்தீங்கன்னா இடதுபுறத்துலேயும் காணப்படுது. உங்களுக்கு மெயின் ரோட்டிலே போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து உள்ளே சுலபமாக வந்துடலாம். முன்னால் பாருங்கள் நிறைய கல்கள் இருக்குது. அகலமாக பார்க்குறதுக்கு திண்ணை போல் ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சின்னதாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி அதுலேயும் கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு இருக்குது. அப்புறம் கல்கள்லாம் கிடக்கு. மலையை பாருங்கள். இந்த மலை அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த மலை என்ன மலைங்கிறது எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு அமைதியான இடம்தான். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு அமைதியான இடத்துல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. திரும்பியும் இங்கே ஒரு சிற்பம். இந்த மாதிரி கோயிலை சுற்றி எல்லாமே சிற்பங்களாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் முடியாமல் பாக்கி இருக்குது. ஆனால் இந்த கோபுரத்துக்கு உள்ளே நம்ம போக முடியுமா முடியாதாங்கிறது இன்னும் சரியாக தெரியலை. ஏன்னா பாதி தூரத்தை கடந்து நடந்து வந்தாச்சு. இன்னுமே வாசல் இல்லை. எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலை. உள்ளே போய் பார்த்துடலாங்க ஒரு ஆர்வத்தில் தான் வந்தோம். ஆனால் எங்கேயுமே உள்ளே போகிறதுக்கான வழிகள் இல்லை. ஒரு வேளை இனிமே தான் வழி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வழி வைக்கிறாங்களா இல்லை இது வந்து இப்படியே தான் இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் இன்னொரு நாள் கோயில் வேலை முழுவதுமாக முடிந்ததும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் பார்க்குற 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.